நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்னைக்கு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மற்றும் ஆளுமைகளோட ஒரு முக்கியமான கலந்தாய்வு கூட்டம் நடத்தியிருக்காரு. மீட்டிங் முடிஞ்சதும் அங்க போனவங்க சோசியல் மீடியால சில சுவாரஸ்யமான விஷயங்களை கசிய விட்டுருக்காங்க. அதுல மிக முக்கியமான விஷயம், வர்ற இடைத்தேர்தல்ல எல்லா தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி போட்டியிடும். ஆனா அதுல ஒரே ஒரு தொகுதியில மட்டும் முழு ஈடுபாட்டோட மொத்த பலத்தையும் இறக்கி வேலை செய்வோம் அப்படின்னு சீமான் பேசியிருக்காராம். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ஒரு தொகுதியில சீமான் போட்டியிடுவாரா இல்லையாங்கிறத அவர் ஓப்பனா சொல்லல. இப்போதைக்கு இதுதான் சோசியல் மீடியால ஹாட் டாபிக். சீமான் ஏன் இப்படி சொன்னாரு? அவர் நிஜமாவே போட்டியிடுவாரா மாட்டாரா? பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குது? இதை பத்தி ஒரு வித்தியாசமான கோணத்துல அலசிடுவோம். சீமான் ஏன் அந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் தரேன்னு சொல்லணும்? கடந்த தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி எல்லா தொகுதிகள்லையும் தனித்து நின்று ஒரு கணிசமான ஓட்டு வங்கியை நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களால இன்னும் சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ போக முடியலைங்கிற ஒரு குறை இருக்கு. ஒருவேளை அந்த ஒரு தொகுதி சீமான் அவரே களம் இறங்குற தொகுதியா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரே நின்னா மட்டும்தான் ஒட்டுமொத்த மாநில நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த ஒரே தொகுதியில வந்து முகாமிட்டு வேலை செய்ய முடியும். ஆனா இன்னொரு பக்கமும் யோசிக்கணும். சீமான் பொதுவா ஒரு தொகுதியில மட்டும் முடங்கி கிடக்க விரும்பாதவர். அவர் மாநிலம் முழுக்க பிரச்சாரம் செஞ்சா மட்டும்தான் மற்ற தொகுதிகளில் ஓட்டு விழும். அப்போ அவர் மிக்காம கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான அல்லது மக்கள் செல்வாக்குள்ள ஒருத்தரை நிக்க வச்சு இந்த ஒரு தொகுதியில நம்ம ஜெயிச்சே தீரணும்னு களம் இறக்கலாம். இப்போ அடுத்த சுவாரஸ்யமான கேள்வி, எதிர்கட்சிகள் சீமானுக்கு ஆதரவு தருமா? இல்ல சீமான் எப்போவும் போல தனித்துத்தான் நிப்பாரா? நமக்கு நல்லாவே தெரியும், நாம் தமிழர் கட்சியோட தாரக மந்திரமே தனித்து போட்டிதான். திராவிட கட்சிகளோடவோ தேசிய கட்சிகளோடவோ கூட்டணி வைக்க மாட்டோம்னு சீமான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதனால சீமான் போய் யாரிடமும் ஆதரவு கேட்க மாட்டார். ஆனா அரசியல்னா எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ இருக்கிற அரசியல் சூழல்ல ஆளுங்கட்சியை எதிர்க்கணும்னா வாக்குகள் சிதறக்கூடாதுன்னு எதிர்கட்சிகள் நினைக்கலாம். உதாரணமா, சீமான் நிக்கிற தொகுதியில நாங்க வேட்பாளரை நிறுத்தல, அவருக்கு மறைமுகமாவோ அல்லது வெளிப்படையாவோ ஆதரவு தரோம்னு ஏதாவது ஒரு எதிர்கட்சி சர்ப்ரைஸ் முடிவு எடுத்தா அது தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய திருப்பமாயிருக்கும். ஆனா சீமான் அதை ஏத்துக்குவாரா? உங்க ஆதரவே எங்களுக்கு வேண்டாம், நாங்க மக்களோட ஆதரவோட தனிச்சு நிக்கிறோம்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரி, இப்போ விஷயம் என்னன்னா, இதுல எது நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு? அரசியல் கணக்குகளை வச்சு பார்த்தா சீமான் அந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதியில அவரே நேரடியாக களம் இறங்குறதுக்கு தான் 80% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ள நாம் தமிழர் கட்சியோட குரல் ஒலிக்கணும்னா அதுக்கு சீமான் உள்ள போறது தான் சரின்னு அவங்க கட்சியினரே நினைக்கிறாங்க. அந்த ஒரு தொகுதியை ஜெயிக்க வைக்க ஒட்டுமொத்த கட்சியின் உழைப்பையும் அங்க கொட்ட போறாங்க. ஆதரவு விஷயத்துக்கு வந்தா சீமான் யாருடைய ஆதரவும் இல்லாம எப்போவும் போல 100% தனித்து களம் காண்பார். அதுதான் அவரோட அரசியல் அடையாளம். அதை அவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஆனா அவர் நிக்கிற தொகுதியில மற்ற எதிர்கட்சிகள் வேட்பாளரை போடாம ஒதுங்கிக்கிட்டா அது சீமானுக்கு பிளஸ்ஸா அமையலாம். சீமானோட அந்த ஒரு தொகுதி சீக்ரெட் பிளான் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் போட்டியிடணுமா? அவர் எந்த தொகுதியில நின்னா நல்லா இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.